Hello friends, welcome back to Home Galata. இன்னைக்கு நம்ம மட்டன் சூப் செய்ய போறோம். ரொம்ப ஈஸி மெத்தட் இது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1 டீஸ்பூன் அளவு துவரம் பருப்பு அதில சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கியூபா கட் பண்ணி இதில சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி தக்காளியை வந்துட்டு கியூபா கட் பண்ணி இதில சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயமும் ஒரு 6-7 பூண்டும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதை தோல் உரிச்சிட்டு நல்லா நசுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. மட்டனில் வந்துட்டு கொஞ்சமாக நான் போன் பீசஸும் கொஞ்சம் கொழுப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொழுப்பு பகுதியை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மட்டன் சூப்புக்கு. அதனால் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சூப்பில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனியா பொடி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியா இல்லைன்னா நீங்கள் சீரகமும் தனியாவும் நல்லா நசுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் சூப் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவு நான் அதில் சேர்த்துருக்கேன். குக்கரை மூடி ஒரு 4லிருந்து 5 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பில் மட்டனில் வந்துட்டு நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் ஏறி சூப்பராக இருக்கும் அந்த தண்ணியில். இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணிக்கோங்க மட்டன் நல்லா வெந்திருக்கான்னுட்டு. இப்போது அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அதே குக்கர்லேயே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக வடகமும் கருவேப்பிலை இலையும் சேர்த்துருக்கேன். வடகம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வடகெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இதை நம்ம சூப்பில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கோங்க. நான் மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது மிளகு சேர்க்கலை. அதனால சர்வ் பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட்டாக பெப்பரை வந்துட்டு நல்லா நுணுக்கி அது மேலே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இந்த சூப் செய்யறது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. குழந்தைங்களாம் இந்த சூப் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.